வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த விதத்தில் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கன்னிராசி 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, ஆண்டின் முதல் மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் உங்களை அடையும். பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு 2025 ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 9ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி 6ஆம் இடம் என்று அருமையான இடத்துல நீடித்திருக்கிறார். ராகு 7லும் ராசிக்குள்ள கேதுவும் இருக்கிறார். குரு பார்வை பெறுகிறார். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. ஆனா மாத கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்னு என்று பார்க்கும் பொழுது, கன்னிராசியின் அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் ஒரு 3 நாட்கள் ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து குரு பார்வை பெற்றிருந்தாலும், அதுக்கப்புறம் 4ஆம் இடம் தனுசுக்கு போய் 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது. தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய, மிதுனத்தை பார்க்கக்கூடிய அந்த புதன் அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ ஒரு 3ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 2.5 வாரம் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் பகுதி, நடுப்பகுதி அருமையான ஒரு மாதமாக, அருமையான ஒரு காலகட்டமாக தொழில் முயற்சிகள் மேம்படக்கூடிய அமைப்புகளும், இவ்வளவு நாளா முயற்சி செய்தது டக்குன்னு இந்த 2 வாரத்துல எல்லாம் அமைஞ்சிருச்சு சார். டக்குன்னு எல்லாம் அமைஞ்சிருச்சு. நினைத்தது எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அமைப்பு நல்லாவே இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இப்ப புதன் ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் அப்புறம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுல போறார். அதுவும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அதுவும் தப்பான அமைப்பு இல்லை. ஸோ அருமையான ஒரு பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஆகக்கூடிய சனி பயிற்சி அருமையான பயிற்சி தான். 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல உத்வேகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ராகு 6ஆம் இடத்துக்கு கடன் நோய் எதிரியை குறைக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்பகட்ட சிச்சுவேஷன்ஸ், ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி 2025 இருக்க போகிறது என்பது கன்னிராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது தவறில்லை. 6லிருந்து 12 பார்த்து விரயங்கள், சுப விரயங்கள், சுப முதலீடுகள்லாம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் உச்சத்துக்கே போறார். கடைசி 3 நாட்கள் ஜனவரி மாதம் எங்க 7ஆம் இடத்துக்கு போறார். ஸோ நல்லாவே பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், நட்பு பாராட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள்ல நல்லாவே வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படா அது போய் கைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச் மாதம் வரக்கூடிய விஷயத்துக்கு ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய, ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதுவும் இல்லாம செவ்வாய்ங்கிறவர் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம். அவர் நீச்சமா இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான விஷயங்கள். நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள், எதிரிகளின் நடமாட்டம் குறைவா இருக்கிற அமைப்புகள், எதிரிகள் பலவீனமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். செவ்வாய் 11ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் 10க்கும் 11க்கும் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. ரெண்டுமே கன்னிராசிக்கு சாதகமான கிரக அமைப்பு தான் செவ்வாய் பொறுத்த வரைக்கும். செவ்வாய் அமைப்பும் நல்லா இருக்கு, புதன் அமைப்பு நல்லா இருக்கு, சுக்கிரன் அமைப்பு நல்லா இருக்கு, சூரியனோட பயிற்சி நல்லா இருக்கு. ஸோ இப்ப எல்லாம் இருக்கும் பொழுது ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா நல்லாவே 2025 நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிற ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மாதமாக, ஒரு மன ரீதியான ஒரு கிளாரிட்டியா இருந்தாலும் சரி, உத்வேக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் டக்குன்னு எனக்கு நடந்துருச்சு, இது வரைக்கும் இழுபறியா இருந்தது எனக்கு கொஞ்சம் நடந்துருச்சு, வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, ஐ மெட் த ரைட் பர்சன் த ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள், இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம், குறிப்பா சொல்ல போனா அந்த தை மாசம் பிறக்கிற டைம்ல இருந்து ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை எல்லாரும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அடுத்த வாழ்க்கை கட்டமாகிய சில வசதி வாய்ப்புகள், சில உயர்வுகள், சில பெனிஃபிட்ஸ், அடுத்த கட்ட ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக 2025
ஜனவரி மாதம் ஆரம்ப மாதமாக இருந்து அடுத்த வரக்கூடிய மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த நட்சத்திரப்படி இப்ப என்ன நீங்க தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, தசநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார், முக்திநாதன் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எப்படி வராருங்களா வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான ஜாதக பலன் வந்து 2025-26 எப்படி இருக்குங்கிறது நாம கண்டிப்பாக உங்க லைஃப்க்கு கரெக்டான டெசிஷன் எடுத்து போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கலாங்கிறது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ரானமி முறையில கண்டிப்பா பார்க்கலாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.